முடியுமா? மரம் எடுத்துக்கோ. என்னாண்டி அண்ணன் கிழங்கு எந்த பக்கம்? முடிக்குமா இது முதல்ல? அழகு இருக்கும் செடிக்கிறப்ப. இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு இந்த கிழங்கு செடி பற்றி நான் பேசினேன். நான் அன்றைக்கி அதே கிழங்கு செடி தான், ஒரே ஒரு செடி தான் அன்றைக்கி நான் பிடுங்கி வச்சுருந்தேன். அதுனா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மருந்து இல்லாமல் ஒரு மண்ணில் வளையிற கிழங்கு இது. இப்போ தோட்டத்தில் போட்டு எடுத்துன்னு வரவங்க மருந்து போடுறாங்க, அதுக்கு சீக்கிரம் வளையுது, நல்லா கிழங்கு தடியாக இருக்குது. அது வந்து இப்போ அது வந்து உடம்புக்கு கெடுதி. அது எத்தனை நாள் பொறுத்தோ மார்க்கெட்டுக்கு வருது, ஒரு வாரம் கூட அவங்க மார்க்கெட்டுக்கு வருது. அது நம்ம வாங்கி போய் வீட்டில் வச்சு அன்றைக்கே நம்ம செஞ்சு சாப்பிட போகிறது இல்லை. 2 நாள் 3 நாள் ஆகும். நம்மளுக்கு ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம அதை அழைச்சி வேச்சு அவிச்சு சாப்பிடுவோம். நாங்கள் அதை அவிச்சே சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வீட்டாண்ட ஒரு செடி வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். கிழங்கு விடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த செடியை வந்து ஆலியலி கிழங்கு செடின்னு சொல்லுவோம் நாங்கள், மரமல்லி கிழங்கு செடின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. சும்மா ஒரே ஒரு பீஸ் அதை வெட்டி வச்சாவே இது நல்லா வேறு இறங்கும். இது மஞ்சின்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் வந்து மஞ்சி வெளிக்கிறாங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது மஞ்சின்றது. மண் கும்பலாக பூச்சி வச்சு சும்மா ஒரே ஒரு களை அதில் ஊனி வச்சிங்கன்னா அந்த கிழங்கு அழகாக இறங்கிடும். அதில் கிழங்கு இறங்கின உடனே இந்த எடுத்து பாருங்க, ஒரு களை இந்த மாதிரி களை, இந்த மாதிரி பூ வரணும். இதில் வந்தாக்கா இந்த மாதிரி பூ வரும். இதில் இலையும் பழுத்து கொட்டும். இந்த மாதிரி பழுத்து கொட்டுறப்போ நீங்கள் வெட்டினீங்கன்னா கிழங்கு நல்லா கட்டையாக இருக்கும். இந்த கிழங்குல தான் சிப்ஸ் எல்லாம் போடுறாங்க, மரமல்லி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த களை வந்து நல்லா பெருக்கணும். கனமாக ஆச்சுன்னா தான் நம்ம நோண்டினோம்னா கிழங்கு இருக்கும். இப்போ நான் வெட்டி இதில் இருந்து ஒரு களை தான் நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இதோட கூட ஜோடியாக ஒரு 4 செடி வச்சேன். அதில் ஒரு 3 செடி நோண்டி எடுத்துட்டேன். இந்த ஒரு செடி விட்டு வச்சுருக்கிறேன். இதோட செடியிலேருந்து தான் ஒரே ஒரு செடி எடுத்து வெட்டி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை வச்சுருக்கிறேன் எல்லா இடத்துலையும். இப்போ இதெல்லாம் இவ்வளோ இந்த செடியோட அளவுக்கு நல்லா தடியாக ஆச்சுன்னா அப்போ வந்து இதை நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா கிழங்கு இருக்கும், இலை கொட்டும். இந்த களை வந்து நல்லா பெருக்கணும். இது பெருத்த உடனே கிழங்கு நோண்டிட்டு அதே இடத்துலையே அதோட ஒரே ஒரு கண்ணு, இதோட கண்ணு வந்து ஒரு பிட்டாக வரும். இதுக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி கொஞ்சம் வரும். அதுலேருந்து ஒரு கண்ணாக பார்த்து நீங்கள் வெட்டி வச்சாவே இது கிழங்கு இறங்கிடும். இதில் பாருங்க எப்படி இருக்குது. சும்மா ஒரு சின்ன சின்ன பீஸ் வச்சாவே இது ஃபுல்லாக மரம் நல்லா தடியாக ஆச்சுனாவே நீங்கள் வெட்டி எடுத்தால் நல்லா கிழங்கு இருக்குது. ஆனால் இதை வெட்டிட்டு மேலே நம்ம போட்டுடலான்னு போடக்கூடாது. அதே செடியை அதே இடத்துல மறுபடியும் நீங்கள் வெட்டி நட்டால் மறுபடியுமே காய்க்கும். நல்லா கிழங்கு நல்லா பூமி நம்ம எவ்வளோ தண்ணி பாசுறோமோ அவ்வளோ இது கிழங்கு இறங்கும். ஆனால் டப்பாலெல்லாம் வைக்க முடியாது, ஏன்னா இது பூமி உள்ளே இறங்குற கிழங்கு. இது வச்சா பெரிய ட்ரம்மு வச்சா, இப்போ மாடிங்களில் வைக்கிறவங்க வைக்கலாம். பெரிய ட்ரம்மில் நிறைய மண் கொட்டி வச்சா உள்ளே சுற்றி தான் காய்க்கும். ஆனால் பெருக்காது, காய் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த பக்கத்துலேயே பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்கு செடி வச்சுருக்கிறேன். இது வந்து பூ எடுக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு செடி இது பூ எடுத்த உடனே நம்ம நோண்டினோம்னா அடியில் கிழங்கு இருக்கும். இது எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.